இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜா தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இவர் தன்னோட அடுத்த படமா அவியல் படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட எங்க செய்தியாளர் ஷைலஜா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த உரையாடல் உங்கள் பார்வைக்கு. எப்படி இருக்கீங்க கார்த்திக்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ புக் லான்ச்சில் கார்த்திக்கை பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு சைடாக இது புத்தக பிரியரா நீங்கள்? அது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் ஐம் கம்மிங் ஃபார் அ புக் லான்ச். ஐ மீன் உஷா நாராயணன் மேடமோட தேர்ட் புக் லவ் லைஸ் அண்ட் லே ஆஃப்ஸ் அந்த புக்கோட லான்ச்சு. வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் வெரி ஹாப்பி டு நோ தட் தேர் ஆர் லாட் ஆஃப் நம்ம சென்னையிலேருந்து நிறைய லாட் ஆஃப் ஆத்தர்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபிக்ஷன்ஸ் பேஸ்ட் இன் சென்னை அண்ட் நம்மளோட லைஃப்ஸ் வச்சு எழுதுறாங்கன்றது வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ புக் பற்றி ஏதாவது சொன்னாங்களா அவங்க? அண்ட் எதனால் ஆக்சுவலாக நீங்கள் மெயினாக வந்ததுக்கு ரீசன் எப்படி? இல்லை, ஏன்னா திஸ் புக் இஸ் அபவுட் லைஃப் அண்ட் கார்ப்பரேட் மீடியா இந்த ஆஃபீஸஸில் நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ தே ஜஸ்ட் டோல்ட் ரிலேட் மோர் டு மீ பிகாஸ் ஈவன் ஐ எம் ஃப்ரம் சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இட் ரிலேட் மோர்னு சொன்னாங்க. ஸோ ஐம் எட் டு ரீட் த புக் அண்ட் ஐ ஷுட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் வெரி குட் ரீட். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் என்ன புக்ஸ் நிறையா படிக்கிற டைப்பா? நிறையாலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக படிக்கிற ஆள்லாம். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ஜெயகாந்தன். ஸோ ஃப்யூச்சரில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஏதாவது புக்ஸ் எழுதுகிற ஐடியாஸ்லாம் இருக்கா? இல்லை, நம்ம பண்ணுற படங்களோட ஸ்க்ரீன் பிளேஸை புக்காக போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது பண்ணுவோம், சீக்கிரமே பண்ணலான்ட்டு. தேங்க்யூ அண்ட் ஆல்.